பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்த நிலையில் 90% மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கவில்லை. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரக்கூடிய நிலையில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள தோட்டத்தில் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் என்று 22 பேர் கலந்து கொண்டனர். மேலும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலம் எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகளும் பங்கேற்றனர். ராமதாஸ் அழைப்பு விடுத்த கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்த நிலையில் 192 மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஏன் கூட்டினேன் என்று ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், அதாவது ஃபாலோ அப் என்று சொல்வார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஒரு மாதத்தில் தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்தது 40 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல, அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க, எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். அன்புமணியை மீண்டும் செயல் தலைவர் என்று கூறிய ராமதாஸ், மாநாட்டு கலைப்பு காரணமாக பலர் கூட்டத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம், அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. பெரும்பாலான மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான அவர்கள் கொஞ்சம் களைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு வேலை கடுமையாக இந்த வெயிலில் வேலை செய்வதனால சிலருக்கு களைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள், என்னோடு பேசியிருக்கிறார்கள். தலைமை செயலாளர் அன்பழகனோடு, அவர் தான் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லோருக்கும் தகவல் சொன்னவர். தலைமை செயலாளர் அன்பழகன் அவரோடு தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். வராததற்கான காரணங்களை அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள். பாமகவில் எந்த கோஷ்டி பூசலும் இல்லை என்று கூறிய ராமதாஸ், சிங்கத்தின் கால்கள் பழுதடையாத நிலையில் சீற்றம் அதிகமாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். ஒன்றும் கிடையாது. ஆமா, நீங்களே கோஷ்டின்றது எப்ப வரும்னாக்கா, மார்கழி மாசத்துல பஜனம் பாடிட்டு போகும்போது அந்த பஜனை கோஷ்டி தான் வரும். தனியார்னாலும் 50 தொகுதியில 40 தொகுதி, குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார்னாலும். அப்ப கூட்டணி, அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான், கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. சுப்பிரமணிய ஐயர் வயசு ஒரு 75-80 இருக்கும், 78. அவர் என்ன சொன்னார்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாக கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம். பாமகவில் தலா 108 மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் ராமதாஸ் அழைப்பு விடுத்த கூட்டத்தில் 192 பேர் கலந்து கொள்ளவில்லை. இதனால் இவர்கள் அனைவரும் அன்புமணிக்கு ஆதரவாக உள்ளார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எப்படி பணியாற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை வழங்கியதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவித்தார். 26ஆம் ஆண்டு தேர்தலில் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும், வெற்றி பெறுவதற்கான வகையில் நீங்கள் உழைப்பெடுக்க வேண்டும் என்று எங்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரியிருக்கிறார். இதுதான் ஒரே தீர்மானம், ஒரே வேலை திட்டம். யார் சொன்னா கலந்துக்கல? நீங்களா கேள்வி கேட்டு நீங்களா அதெல்லாம் அவங்களுக்கு வேலைகள் இருக்குங்க, அவங்களுக்கு வேலை இருக்கும். நீங்க வாட்டுக்கு கலந்துக்கலைன்னு சொல்லிட்டு குண்டக்க மண்டக்க ஏதாவது